மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் என் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி நெல்லிக்குப்பத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. ஆனால் இதுவரையில் கட்டப்பட்டதிலிருந்து ஒரு பேருந்து கூட பேருந்து நிலையத்திற்கு வந்து பொதுமக்களை ஏற்றி இறக்கி செல்லாமல் நேரடியாக செல்கிறது. அதனால் அனைத்து பேருந்துகளும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் தங்களுடைய துறையின் பொருட்செலவில் கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையம் முழுமையாக இயங்குவதற்கும், அதுபோன்று பண்ருட்டியில் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறீர்கள். அதற்கு நெஞ்சார்ந்த நன்றி. என் வேண்டுகோளை ஏற்று அதற்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி போதுமான அடிப்படை கட்டமைப்பு வசதியுடன் கூடிய பேருந்து நிலையமாக கட்டித்தருவதற்கு மாண்புமிகு துறை அமைச்சர் ஆவண செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைய தமிழ்நாட்டிலே பல இடங்களில் அப்படித்தான் இருக்கு. விருதுநகரில் இப்படி ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறது. நமது ஆம்பூர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் தனியாக கட்டப்பட்டு பேருந்துகள் இயக்காமல் இருக்கிறது. அதற்கெல்லாம் சென்று போய் பார்த்தோம். ஏன் பேருந்து நிலையம்? இப்போது பைபாஸ் சாலை வந்திருக்கிற காரணத்தால் உள்ளே செல்லாமல் நேரடியாக செல்கிற மக்கள் அதை விரும்புகிறார்கள். ஏன் அங்கே போய் லேட் பண்ணுறீங்க, கொண்டு போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஆர்டிஓ, நம்முடைய போக்குவரத்துறையின் சார்பாக ஆர்டிஓவிடம் சொல்லி அதை உடனடியாக எல்லா பேருந்துகளும் அங்கு செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லலாம். எனவே பண்ருட்டியை பற்றி சொல்கிறீர்கள், நான் கவனிக்கிறேன்.